வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. இப்போ ஒரு லைவ் அப்டேட்ட பார்க்கலாம். நேத்து டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சுல்ல. முடிஞ்சதும் பெண்கள் வந்து தோத்துட்டாங்கல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஆண்கள் மேல ஒரு பழிய போடுவாங்க. இதுல வந்து புல்லி பண்ணிட்டாங்க, மார்க் பண்ணாங்க அப்படின்லாம் வந்து மஞ்சரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்குமா, "அன்ஷிதா உன்கிட்ட ஒரு முறை உன்ன ட்ரிகர் பண்ணதுக்கு வந்து நீ கோவப்பட்டல்ல. உன்ன வந்து ஜெஃப்ரி தானே பண்ணான்." அப்படின்னா, ஜெஃப்ரி அது மாரி பண்ணலன்றாங்க. அப்ப முத்து பண்ணானா? முத்துவும் இல்லன்றாங்க. "முத்து தாம்மா பண்ணான். நீங்களே வைப்பீங்களா? நீங்களே வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாம்." அப்படின்லாம் சொன்னால்ல. அப்ப நீ கோவப்பட்டல்ல. அதே போல தான் உன்னன்னா ஒரு முறை பண்ணதுக்கு நீ கோவப்படுற. எங்கள வந்து அந்த டாஸ்க் ஃபுல்லா அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆண்கள் டீம்லாம். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு முறை பண்ணா பரவால்ல. த்ரூ அவுட்டா பண்ணா இரிட்டேட் ஆகும்ல. நம்ம வந்து ஜெயிச்சிருந்தா கூட லெஃப்ட்ல தட்டி விட்டு போலாம். ஆனா தோத்துட்டு இருக்கிறோம். அப்ப இன்னும் கஷ்டமா இருக்கும்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க பேச பேச எனக்கு விஜய் சேதுபதி வந்து நோட் எல்லாம் எடுத்துக்கிட்டு நோட்ஸ் எடுக்கிற மாரியே தோணுது எனக்கு. ஏன்னா, இவங்க சொல்லனாவே வந்து இந்த பக்கம் ஆண்கள வச்சு செய்வாரு. வெளு வெளுன்னு வெளுப்பாரு. இப்ப வேற இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஓ! புல்லி பண்ணானுங்களா?" அப்படின்லாம் சொல்லிட்டு நோட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்ப எதிர்மறையா இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா, "ஜெஃப்ரி ரொம்ப பண்ணிட்டான், விஷால் பண்ணிட்டான்" அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எஸ், ஜெஃப்ரி வந்து கலாய்ச்சான் தான். ஓவரா பண்ணாதான். அதுக்கு வந்து அவங்க பனிஷ்மென்ட் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் சாச்சனா சும்மா விட்டாங்க. 100 தோப்பு கரணம் போட சொல்லி, அவன் நண்டு மாரி நடந்துட்டு இருக்கிறான் இப்ப. அவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சும் குடுத்துக்கிறாங்க. என்ன கேட்டா நான் கோவமாயிட்டேன். நான் கோவமானா அப்படிதான் பண்ணுவேன். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, ராணி வேற நாட்டுக்காரன் இந்த பக்கம் வந்து கலாய்ச்சா சும்மா விட்டுருவாங்களா? தூக்குல தொங்க விட்டுற மாட்டாங்கன்றாங்க. என்னது தூக்குல தொங்க விட்டுருவீங்களா? செஞ்சாலும் செய்வீங்க நீங்க. ஏங்க உங்களுக்கு கேரக்டர் ரோல் தாங்க குடுத்தாங்க. கேம் தாங்க ஆட சொன்னாங்க. நிஜமாவே ராணின்னு நெனச்சுட்டாங்க போல இருக்கு. அவனால முடியலன்னா, பண்ண முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே! அப்படின்லாம் உருட்டிட்டு இருந்தாங்க. நீ குடுத்தது தப்பில்ல. ஏம்மா குடுத்தன்னா, அத தாண்டி அவங்கட்டயே போயிட்டு, "நான் வேணும்னு தான் குடுத்தேன்." அப்படின்லாம் சொல்ல அவன் இன்னும் காண்டாயிட்டான். இந்த மாரி இப்போ ஒரு சைடு ஃபுல்லா மார்க் பண்றாங்க அப்படின்னா, புல்லி பண்றாங்கன்னா, நீங்க சும்மா இருந்தீங்கன்னா பரவால்ல. இவங்களும் பண்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு இந்த பாட்டு பாடுனாங்கல்ல, வாழ்த்தி. வாழ்த்தி பாட சொன்னா, இங்க ராணவ வந்து கலாய்ச்சு பார்த்தீங்கன்னா, பெண்கள் பாடுறாங்க. பெண்கள் டீம்ல இருக்கிற சாச்சனாவ கலாய்ச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்கள். குறிப்பா ஜெஃப்ரி வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாப்படி. ஸோ, அந்த மாரி 2 பேருமே தான் பண்ணாங்க. கடைசில பழிய எடுத்துட்டு போய் மொத்தமா அந்த பக்கம் போட்டுர்றாங்க. லேல வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்கியிருக்கலாம். ஈகோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் விஜய் சொன்னாரு தீபக்க பார்த்து. ஜாக்லின் கிட்டயும் சொன்னாரு. இந்த முறை தீபக் அது மாரி பண்ண மாரி தான் எனக்கு தோணுது. ஆனா விஜேஎஸ் என்ன பண்ண போறாரு? வந்து வெளுக்க போறாரா? நிச்சயமா சொல்லுவாரு. இன்ட்ரஸ்டிங் ஆக்கல. நீங்க அந்த பல்லக்க புடிச்சு வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எடுக்குறீங்க. நேத்து கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. "ஏங்க பஸர் அடிச்சுட்டாங்க" அப்படின்னு. பஸர் டூ பஸர் டாஸ்க் இது கிடையாதுல்ல. சுவாரஸ்யம் ஆக்கணும் அப்படின்னா, அவங்களெல்லாம் உள்ள வச்சுட்டு அலர்ட்டா இருக்கும்போது பண்றது தானே. இப்ப ஜாக்லின் வந்து ஸ்பையா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பெண்கள் டீமுக்கே தெரியாது. ஆனா, மத்தவங்கலாம் வந்து ஸ்பைனாவே போயிட்டு ஒளிஞ்சு இன்ஃபர்மேஷன பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சிவகுமார் போய் காமெடி பண்ணிட்டு இருந்தார்ல. மாட்டிக்கிட்டார்ல. அப்படியெல்லாம் பாஸ் பண்ணாம எல்லாரும் இருக்கும்போது, அங்க ஒரு ப்ளே பண்ணி, டிராமா பண்ணி, வேற ஏதோ சம்பவம் இருக்கிற மாரி, சத்யா வந்து இவங்க வீட்டுக்காரர் மாரியும், அவரு அந்த நாட்டுக்குள்ள போயிட்ட மாரியும், அவர சிறை பிடிச்சிட்ட மாரியும் டிராமா பண்ணிட்டு, அப்படியே இன்ஃபர்மேஷன கடத்துறாங்கல்ல. அதுதானே சுவாரஸ்யம். ஸோ வந்து டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இங்க களத்துல வந்து நின்னுட்டு விளையாடி இருக்கணும். விளையாடி இருந்தா சூப்பரா இருக்கும். அப்பதான் சவால் வரும். சவால் நெறைய இருக்கும்போது அத பண்றது தான் சாமர்த்தியம். அப்பதான் எக்ஸ்ட்ரா யோசிப்பாங்க. அது நமக்கு பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். அத வந்து ஆண்கள் டீம் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அதுக்காக இவங்கலாம் பண்ணவே இல்லன்னு சொல்லல. இவங்களும் தான். அவங்க வந்து வாழ திருடுனாங்கன்னா, இவங்க போய் ஒட்டுமொத்த செட் ப்ராப்பர்ட்டியுமே காலி பண்ண பார்த்தாங்கல்ல. அப்படியும் பண்றாங்க. இப்படி இவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, அந்த நேரத்துல ஆண்கள் டீம் ஃபுல்லா டாஸ்க்ல இருக்கிறாங்க. ஜெஃப்ரி, விஷால் தான் இங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து தடுக்கல. கேட்டா அவங்க சொல்றாங்க, "நம்ம போய் தடுத்திருந்தோம்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் கைய புடிச்சுட்டான், இத பண்ணிட்டான்" அப்படின்னு சொல்ருவாங்க. அதனால தான் நான் போய் தடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஷால் சொல்றாப்படி. இப்ப ஏற்கனவே சௌந்தர்யா கிட்ட இருந்து அத கம்ப்ளைண்ட் அவர் வச்சுட்டு இருக்கிறாரு. அது இருக்கட்டும். ஸோ இப்ப ஆண்கள் டீம் வெளிய வரும்போது, இப்ப பெண்கள் டீம்லாம் வந்து இதுக்கு போறாங்க. டாஸ்க்குக்கு போறாங்க. இப்ப அவங்க வந்து நீங்க உண்மையா இவங்க திருப்பி வச்சுட்டாங்க. ஒரு வேள வைக்கலன்னா, திரும்ப அவங்க வந்து அதே தானே பண்ணியிருப்பாங்க. இப்ப பலம் போயிட்டாங்கன்னா, பலம் யாருக்கு அதிகம்? ஆண்கள் தான். இத தான் காயின் டாஸ்க்லயே பார்த்தோம்ல. காயின் டாஸ்க்லயே வந்து சுவாரஸ்யமா விளையாடலன்னு சொல்லிட்டு விஜய் அந்த அடி அடிச்சாரு. ஆண்கள் டீம் அடிக்கிறேன்ற பேர்ல முத்துக்குமரன் தான் அதிகமா அடிச்சாரு. அப்ப அதே போல நடந்தா, திரும்பவும் ஆண்கள் அடிப்பாரு. பட் அவங்கள ட்ரிகர் பண்ணி அந்த இடத்துக்கு தள்ளுறது இவங்க தானே. புல்லி பண்ணவே இல்ல, மார்க் பண்ணவே இல்ல, கிண்டல் பண்ணல அப்டின்லாம் நான் சொல்லல. பண்ணாங்க. இவங்களும் பண்ணாங்க. 2 பேரும் பண்ணும்போது 2 பேரும் சம்மந்தப்பட்டிருக்கும்போது, ஒருத்தர மட்டும் எதுக்கு மொத்தமா குறை சொல்லணும்? இந்த பக்கம் அடிங்க. அப்படியே இங்கேயும் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. இப்ப அந்த டிஸ்கஷனுக்கு வந்தோம் அப்படின்னா, இவங்க பேசிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலி சௌந்தர்யா வந்து மார்க் பண்ற மாரி தான் ஃபர்ஸ்ட் பாட்ட எழுதுனாங்க.
இந்த சாப்பாடு விஷயம், சர்க்கரை விஷயத்த பத்தி பாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே 3 முறை சொல்லியிருக்காங்க சாச்சனா. சொல்லியும் பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா அத ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பவித்ராவும், மஞ்சரியும் அத ஒத்துக்கல. இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பவும் அந்த சர்க்கரை மேட்டர உள்ள வச்சுட்டாங்க. தலைவி பார்த்தீங்கன்னா, "ஓடுவதில் வேகம், சாப்பிடுவதில் விவேகம்" அப்படின்லாம் எழுதினாங்க. இப்படி யாராவது வந்து ராணிய பார்த்து பாட முடியுமா? சௌந்தர்யா அத பண்ணாங்க. அதை தாண்டி "சர்க்கரை பிடிக்கும், நாங்க எதிர்பார்க்கிறது அக்கறை, அவங்களுக்கு பிடித்தது சர்க்கரை" அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அது இல்லாம இப்ப ஜெஃப்ரி கலாய்க்கும்போது வந்து அவளுக்கு வந்து அழுகை முட்டிட்டு வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு, இங்க மஞ்சரி வந்து தர்ஷிகா, அன்ஷிதா, பவித்ரா இவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ரொம்ப பண்ணிட்டாங்க. அழுகை முட்டிட்டு வந்துருச்சு" அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, சாச்சனா உள்ள வராங்க. அவங்களுக்கு ஒரு பயம் உள்ளுக்குள்ள அதிகமாயிடுச்சு. இந்த வாரம் போயிடுவோமோ! பாயாசம் போட்டுருவாங்களோ! அப்படின்னு. வந்து கேட்குறாங்க, "யார் இந்த வாரம் போவாங்க?" "எனக்கு பயமா இருக்கு. எல்லாருமே ஸ்ட்ராங் பிளேயரா இருக்கிறாங்க லிஸ்ட்ல" அப்படின்றாங்க. அப்போ வந்து கூட பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு, "நீங்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரிய கேட்க, மஞ்சரி வந்து சொல்றாங்க, நான் வந்து இப்ப கேப்டனா இருக்கிறதுனால நாமினேஷன்ல இல்ல. நான் நாமினேஷன்ல இருந்தா நான் தான் போயிருப்பேன். என்ன எல்லாரும் என்ன கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்ல, "நீங்க தானே வெளிய இருந்து வந்தீங்க. சொல்லுங்க" அப்படின்னு கேட்க, அவங்க சொல்றாங்க, "வைல்டு கார்ட்ல இருந்து தான் போவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து தர்ஷிகா சொல்றாங்க, "இல்லப்பா போன வாரம் வைல்டு கார்ட்ல இருந்து ரியா போனாங்களா? அப்ப இந்த வாரம் வந்து மாத்தி தான் நடக்கும்" அப்படின்னு அவங்க சொல்ல, "அப்படியெல்லாம் இல்லங்க" அப்படின்னு சொல்றாங்க. அந்த டிஸ்கஷன்ல பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா வந்து சொல்றாங்க, இங்க ஆ மஞ்சரி சொல்றாங்க, "எல்லாருக்குமே முதல்ல வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேன் பேஸ் உருவாயிடுச்சு. அந்த ஃபேன் பேஸ் அப்படியே தான் இருக்கும். அவங்க காப்பாத்திருவாங்க" அப்படின்னு சொல்ல, "அப்படியெல்லாம் இல்ல. ஆனா இப்ப வைல்டு கார்டா வந்ததுல ராணவும், ரயானும் வந்து அடிச்சு உடைச்சுட்டு உள்ள வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையும் கூட. தர்ஷிகா தான் அத சொல்றாங்க. ராணவுக்கு வந்து பரிதாபத்துல ஓட்டு வந்துச்சு. ரயான் விளையாடுறாரு. ஆனா இப்ப டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்கிறதா தகவல்கள் வருது. இப்ப தான் கொஞ்சம் டேஞ்சர் ஜோன்லேருந்து கொஞ்சம் மேல போயிருக்கிறாராம் அஃபிஷியல்ல. அன்அஃபிஷியல்ல பார்க்கும்போது அவர் டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்கிறாரு. ஸோ இப்படி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, உடனே பவித்ரா சொல்றாங்க, ரயானெல்லாம் வந்து உடைச்சிட்டுலாம் வரல. ரயானுக்கு சப்போர்ட் இல்லன்றாங்க. ராணுவுக்கு வேணா இருக்கு அப்படின்றாங்க. இங்க தான் நமக்கு ஒரு டவுட் வருது. ரயானுக்கு இல்லையா? ரயானாவது சூப்பரா கேம் ஆடுறான். எல்லா டாஸ்க்கும் பண்றான். அவனுக்கு சப்போர்ட் இருக்காது. எதுவுமே பண்ணாம பேக்குமாறு இருக்கிற ராணவுக்கு இருக்கு அப்படின்னா, அப்ப இவங்க அந்த கிரிஞ்சு கன்டென்ட் அலோ பண்றாங்கல்ல, இந்த சப்போர்ட் இருக்குன்றதுனால தான் அலோ பண்றாங்களா? ஏன்னா ஆர்ஜே ஆனந்தி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க எபிசோட் முடிஞ்சதும், வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சதும். அன்னைக்கு நைட்டு பேசும்போது சொல்லியிருந்தாங்க. ராணவ் வந்து பவித்ரா கிட்ட கேட்டானாம். வெளில நமக்கு சப்போர்ட் இருக்கு. அந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து லவ் பண்ற மாரி இவன் பண்ணிட்டு இருந்தான்ல. சப்போர்ட் இருக்கு. நம்ம இத அப்படியே கன்டின்யூ பண்ணலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அவர் இருக்கிற வரை அப்படி இப்படி கன்டென்ட் பார்க்க நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் பண்ணிட்டு கடைசியா போம்போது, "அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான்ல. ஸோ, அது அவன் ஸ்டாண்டு. இங்க இந்த பவித்ரா அக்கா என்ன பண்றாங்க, அவனுக்கு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் அவன அலோவ் பண்றாங்க. அவன அலோவ் பண்றாங்க. மத்தவங்க யாராவது கலாய்ச்சா, "ஐயோ! பாரு என்ன பத்தி தப்பாலாம் பேசாத" அப்படின்னு சொல்றாங்க. 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் லவ்வு. இவன் வந்து, "வா டான்ஸ் ஆடலான்றான்." வர்றாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. கலாய்க்கும்போது பவித்ரான்னு பேர் எடுத்தா, "என் பேர் ஏன் எடுக்குறீங்க?" அப்படின்றாங்க. நீங்க வந்து ஆடுனா உங்க பேர் எடுக்காம யார் பேர் எடுப்பாங்க? ஸோ, அப்ப சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க இதெல்லாம் அலோவ் பண்றீங்களா? அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்கு வருதுல்ல. பவித்ரா உளறிட்டாங்க உண்மைய அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ, அப்புறமா இங்கேருந்து வைல்டு கார்ட்ல தாங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்றாங்க. அன்ஷிதா வந்து, "இல்ல எனக்கு ஒரு ஃபீலிங்கு பெண்கள்லேருந்து தான் போவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிவகுமார் வந்து பாஸ் வாங்கிட்டார்ல. பெண்கள்ல இருந்து தான் போவாங்கன்றாங்க. யார் போகக்கூடும் அப்படின்னும்போது வர்ஷினி அப்படிங்கிற எடுக்குறாங்க பேர. இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வர்ஷினி மட்டுமே கிடையாது. சாச்சனா கூட போலாம். தர்ஷிகா இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த பயம் இருக்கு. லைட்டா தெரியுது. இன்னொரு இடத்துல மஞ்சரி சூப்பரா ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுவும் ஒரு உண்மைய தான் சொன்னாங்க. என்னன்னா, இங்க எப்படி மக்கள்லாம் வந்து இப்போ அந்த வாரம் யாரு பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டு அப்படிதான் ஓட்டு போடுறாங்களா? அப்படின்னு தர்ஷிகா கேட்க, அதுக்கு இவங்க சொல்றாங்க, "அப்படியெல்லாம் கிடையாது. சேவிங் எல்லாம் இங்க கணக்கே கிடையாது. எவிக்ஷன் தான் கணக்கு. எவிக்ஷன பொறுத்தவரை அவங்க வந்து ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க. ஒரு இஷ்யூ ஒண்ணு ஆச்சுன்னா ஃபிக்ஸ் ஆகிக்கிறாங்க இவங்கள தூக்கணும்னு. இப்ப அந்த வாரம் அவங்க நாமினேஷன்ல வரலன்னா, அப்படின்னும்போது கட் பண்ணிட்டாங்க. நமக்கு வேற இடத்துல காட்டுறாங்க. ஆனா நமக்கு புரியுது அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு. அந்த வாரம் நாமினேஷன்ல வரலன்னா, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து எப்ப நாமினேஷன்ல வராங்களோ, அப்ப போட்டுர்றாங்க. ஸோ அந்த வார இஷ்யூ கிடையாது. அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து உண்மதான். போன சீசன் வரை அப்படிதான் கிளியரா இருந்தது. பட் இந்த சீசன்ல சாச்சனா மேல வெறுப்பு இருந்தாலும் அவங்க ரொம்ப நாளா இருக்கிறாங்களே உள்ள. இந்த சீசன்ல ஒரு குழப்பம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த டீமா விளையாட விட்டது தான் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் சில பேர் இப்படி அப்படி தப்பிச்சு உருண்டுட்டு இருக்கிறாங்க, விளையாடிட்டு இருக்கிறாங்க அங்க. அத பண்ணாம இருந்தா சாச்சனாலாம் எப்பயோ வெளியே போயிருக்க வேண்டிய ஆள் தான்.
இப்பவும் பார்த்தீங்கன்னா, டேஞ்சர் ஜோன்லயே இருந்தாங்க. நேத்து அஃபிஷியல்ல பார்த்தீங்கன்னா, கட கட கடன்னு ஓட்டு ஏறிச்சு சாச்சனாக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திரும்ப டேஞ்சர் ஜோன்ல வந்திருக்கிறாங்க. தர்ஷிகா, வர்ஷினி, சாச்சனா, ஆனந்தி இவங்க தான் இப்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறதா சொல்லப்படுது அஃபிஷியல்ல. இங்க அன்அஃபிஷியல்ல பார்க்கும்போது அவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ என்ன வேணா நடக்கலாம். வர்ஷினி போறாங்களா? வர்ஷினியும் சேஃப்ன்னாங்க 2 நாளைக்கு முன்னாடி. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, டேஞ்சர் ஜோன் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன வேணா நடக்கலாம். உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பயம் வச்சு செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சம்பவங்கள இல்ல இவங்க ஆண்கள் மேல குறை சொல்றாங்களே, இத விஜேஎஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்க கருத்த கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.